நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் செப்டம்பர் 9 முதல் செப்டம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை தருமா? அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது காலபுருஷனுக்கு முதல் ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல அமக்கலமாக இருக்கார். அப்போ இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய நிலைகள், அதில் எஸ்பெஷலி குரு ஒன்றே போதுங்க இந்த மேஷ ராசிக்கு நல்லது செய்கிறதுக்கு. அதுவும் அமோகமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நினச்ச காரியம் எல்லாம் கைகூடும். இப்போ விட்டு போன பழைய விஷயங்கள் எல்லாம் இப்போ செயல்படுத்துவீங்க, நடைமுறைக்கு வரும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலம். பணம் குவியும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல வகைகளில் வரும். எப்படி நீங்கள் சம்பாதிப்பீங்க? ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம். பிள்ளைகளால் வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம், இப்படி அதாவது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், அசையும் சொத்துக்கள் வெள்ளி வாகனங்களால் ஆதாயம், இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல, வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாராலும் பாராட்டப்படுவீர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை. குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த செவ்வாயும் 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 6ஆம் இடம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாகிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து சொத்து பத்து பணம் ரொக்கம் நகை நட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, இந்த விருச்சிக ராசி 8ஆம் இடமாக இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் துப்பறியும் இலாக்காவில் பணிபுரியும். அதாவது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபிசிஐடி இவங்களுக்கெல்லாம் புது புது தகவல்கள் வெளிக்கொண்டு வருவாங்க. ரொம்ப அற்புதமாக செல்வாக்கினி பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். இரட்டிப்பு வருமானம் வரும், இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். தொழிலில் அதாவது நீங்கள் படித்த முடித்த பிள்ளைங்க வேலைக்கு போகணுமா தொழில் பண்ணணுமா ஒரு ஜோசியரை அணுகி
தொழில் பண்ணணுன்னா தொழில் துவங்கலாம், இல்லை வேலைக்கு போகணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் போய் வேலைக்கு சேரக்கூடிய நிலை ஏற்படும். அப்பேற்பட்ட காலம் அற்புதமான காலம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அதாவது சொல்லி சக்ஸஸ் பெறுவீங்க. நான் செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. 2ஆம் இடத்து அதிபதி அஃப்கோர்ஸ் 6ஆம் இடத்துக்கு சென்றாலும் உங்களுக்கு பாருங்கள், குரு பார்வையில் இருக்கிறார், குறை ஒன்றும் இல்லை. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நிலை. அதே போல் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி அவர் சுக்கிரன் தான் 6ல் இருக்கார். 2க்கும் 7க்கும் உடையவர். குரு பார்வையில் இருக்கிறதால வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு வரலாம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணம். எஸ்பெஷலி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். அரசு வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, தனியார் துறை, நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள். மற்றபடி இந்த ராகுவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 12ல் இருந்தாலும் பல அற்புதங்களை தரக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லலாம். ஆதலால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தொழிலில் எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுத்தரப்போகிறது, சந்தோஷத்தை தரப்போகிறது. குடும்பத்தில் அதனால் வருமானம் பெருகினா குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் இருக்க போது. கணவன் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் சரி சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசிநாதனே உங்களுக்கு 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். குரு மட்டுமா பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அப்போது தொழிலில் எப்பவும் இல்லாத ஒரு முழு வீச்சோடு இறங்கி நீங்கள் செயலாற்றுவீங்க. கண்டிப்பாக சாதனை புரியக்கூடிய காலகட்டம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். சந்தோஷத்தின் உச்சத்துக்கு செல்வீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 9, 10, 11 3 நாள் சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. இரவு பிரயாணம் வேண்டாம். மற்றபடி மேஷராசி அன்பர்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது. ராசியை சனி பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. தகப்பன் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மேன்மையான வாரம்.